நாட்டை இப்போது ரொம்ப உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தா நம்முடைய ஆதானி விவகாரம். இப்போ பொதுவாக நாம் எல்லோரும் பார்க்கும்போது ஆதானின்னா என்ன, அம்பானின்னா என்ன எல்லோரும் கேட்கத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த விவகாரத்தில் நரேந்திர மோடி அரசுக்கு ஆதானிக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே 2023 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஹிண்டன்பர்க். இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனி நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தின் சம்பந்தம் இல்லாத ஒரு துறையாக இருந்தாலும் இந்தியாவில் பெரிய பணக்காரராக பார்க்கக்கூடிய ஆதானி மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டை 2023 ஜனவரியில் வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, இன்றைக்கி உலக பணக்காரர்களில் 4வது இடத்துல இருக்கிறார் அதானி. ஆனால் அவர்களுக்கு இந்த பங்கு விகிதங்கள், அதாவது மொத்த அவருடைய அசட்டு $217 அமெரிக்கா பில்லியன், $217 பில்லியன் அப்படின்னா அதனுடைய ஷேர், அவருடைய பங்குகள் ஆதானி என்டர்பிரைசஸ், ஆதானி ஃபோர்ட், ஆதானி கிரீன் எனர்ஜி, ஆதானி பவர் செக்டார், ஆதானி வில்மார், ஆதானி அதர் யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து $217 பில்லியன். பில்லியன் டாலர்ஸ்னால் ஒரு பில்லியன்னா 8400-200 கோடின்னு வச்சுக்கிடுங்க. அப்போனா 200 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 லட்சம் கோடிக்கு மேலே 19 லட்சம் கோடி நெருங்கக்கூடிய அளவிற்கு அவர் உலகத்தில் இந்த எலான் மஸ்க்கு முதல் ரேஞ்சஸில் அப்படி வந்துடுறார், 4வது இடம். அப்போ ஹிண்டன்பர்க் இதை ஆய்வு செய்கிறாங்க. ஹிண்டன்பர்க் யார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். 2017 அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கம்பெனி. நேத்தன் இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர். இவர் முக்கியமாக இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனி ஆய்வு செய்கிறது. நேத்தன் ஆண்டர்சன், ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தி கம்பெனி. இந்த கம்பெனி ஆய்வு செஞ்சு பார்த்ததில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர், அதுவும் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அதானி வில்மர், அதானி ஃபோர்ட்டு, இவ்வளவு பணம் எப்படி வருது? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் அவருடைய பங்குகள் இவ்வளோ பெருசாக போயிட்டு 1 லட்சம் கோடியாக இருந்தவங்க 19 லட்சம் கோடியாக வந்துட்டாங்களே. இந்தியாவினுடைய எல்லா சாலை போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள், விமானம் சம்மந்தப்பட்டது, அம்புஜா சிமெண்ட்டு, ஏசிசி சிமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பவர் செக்டர், நிலக்கரி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே அதானி அதானி அதானி. அப்போ அவங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா அதில் ஒரு உண்மை தெரியுது. என்ன உண்மைன்னா, நல்லா கவனிங்க. $217 பில்லியன் அமெரிக்க டாலர். ஒரு பில்லியன்னா 8500 கோடி. அப்போ நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க எத்தனை பில்லியன் வந்திருக்குன்னு. ஒரு 18 லட்சம் 17 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டு. இந்த உலக பணக்காரர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தனது ஷேர் வேல்யூவை அதிகரிக்கிறார். ஷேர் வேல்யூவை எப்படி அதிகரிக்கிறார் என்று ஹிண்டன்பர்க் சொல்லுதுன்னா, மொரிஷியஸ், சைப்ரஸ், UAE, சிங்கப்பூர், அது மட்டும் இல்லாமல் கரீபியன் ஐலண்ட், இப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வருது. யாருக்கு வருது? அதானியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதில் பல செக்டோரியல் இருக்குது அவருக்கு. நான் சொன்னதில் நிறைய இருக்குது. எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய பங்குகளின் மூலமாக அவருடைய வர்த்தகம், அவருடைய மதிப்பீடு அப்படியே ரைஸ் ஆகி சர்வதேச பணக்காரராக ஆயிட்டார். ஹிண்டன்பர்க் இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே அதானுடைய பங்குகள் 3 லட்சம் கோடி வீழ்ச்சி அடைந்து அவர் அந்த 17 லட்சம் 18 லட்சம் 19 லட்சம் கோடியிலேருந்து 15 லட்சம் கீழே டிக்ளைன் ஆகி அவர் 3வது பணக்காரராக சர்வதேச அளவில் இருந்தவர் 21வது இடத்துக்கு போனதையும் கடந்த 2023 ஜனவரிக்கு பின்னால் நடந்த ஒரு பெரிய பூகம்பமாக அந்த கம்பெனிக்குள்ளே இருந்தது. ஒரு அன்சர்டினிட்டின்னு சொல்கிற மாதிரி, ஸ்டேபிளாக இல்லை, இந்த கம்பெனி ஒரு ஃபேக்காக சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்திய தொழிலதிபர்களுக்கு ஏற்பட்டது, முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்டது. அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய செவியில் இவர்களுக்கு பங்கு முதலீடுகள் வெளியே இழுக்கப்பட்டது. இது அதோடு நிற்கலை. ஒரு வருஷம் போயிட்டு இப்போது நான் உட்கார்ந்துருக்கூடிய இன்றைக்கி 13ஆம் தேதி 10ஆம் தேதி அதே ஹிண்டன்பர்க்கு இந்த மாதம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்றாங்க. மறுபடி அந்த ஹிண்டன்பர்க்கு 2023 அமெரிக்காவினுடைய நேத்தன் ஆண்டர்சனுடைய கம்பெனி இதெல்லாம் விட்டதுனால இவர்களுக்குள்ள நான் நடவடிக்கை எடுப்பேன், லீகல் லெஜிட்டிமேட்டாக நான் மீட் பண்ணுவேன்னா அவன் என்ன சொல்லிட்டான், அமெரிக்காவிலேருந்து
நீ என்ன சட்டப்படி லீகல் எடுத்தாலும் சர்வதேச கோர்ட்டுகளில் நான் சந்திக்க தயார். தேவைப்பட்டால் நீ ஃப்ராடு, அவன் என்ன சொல்லுவான், அந்த ஸ்கேம் ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதை வந்து நீ கொண்டு கொடுத்தா நான் டிஸ்கவரியில் கொடுத்துருவேன், அது ஒரு பெரிய அளவில் நான் கொண்டு போயிடுவேங்கிற மாதிரி அவன் மிரட்டுறான். இதோட விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் வந்துடுச்சு இந்தியாவில். மோடி மறுபடி 3-0ங்கிற மாதிரி அவர் நாயுடுவும் நிதிஷையும் ஆதரவாக வச்சுட்டாரு, ஆட்சி அமைச்சிட்டாங்க. பட் சில விஷயம் போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களில் ஒன்று வக்ஃப் வாரிய பிரச்சனைகள் போய்கிட்டுருக்கு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனை. இது இந்தியாவிலே அரசியல் பிரச்சனைகள். இதை தாண்டி வெளிநாட்டில் இருந்து இந்த அறிக்கையை மறுபடி இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி, இன்றைக்கி 13னா 10ஆம் தேதி ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த செபியினுடைய தலைவராக 2022 நியமிக்கிறாங்க மாதபி பூச்சி. இந்த மாதபி பூச்சி யாருன்னா 2017 செபியினுடைய சாதாரண உறுப்பினராக இருந்து செபியினுடைய இன்னைக்கு தலைவராக வரக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தா, இவர் சிங்கப்பூரில் அகோரா பிரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அகோரா ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த கம்பெனியில் இவர் பேரில் 99% பங்குகளை வச்சுருக்கார். அவர் ஐசிஐசிஐங்கிற ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார், சிஇஓ. அவர் வந்து மறுபடி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இந்தியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து செபியினுடைய தலைவராக மாறுகிறார். இப்போ என்ன ஹிண்டன்பர்க் சொல்லுதுன்னா, இவருடைய 56 கோடி, அதாவது இவருடைய ஒட்டுமொத்த சொத்து 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இவற்றில் பெரும் பங்கு முதலீடுகளை அதானி குழுமத்தில் இந்த மாதபி பூச் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிங்கப்பூரில் அகோரா இந்த கம்பெனி ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒரு கம்பெனி நடத்தினார் இல்லையா, அவர் அவசரமாக இந்த 99% பங்குகளையும் நேரடியாக தனது கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பண்ணிவிட்டு 2022ஆம் ஆண்டு செபி தலைவராக இவர் வந்தார். இவர் செபி தலைவராக வந்தது மட்டுமல்ல, இவருடைய கம்பெனியுடைய பங்கு பர்சனலாக எல்லாமே அதானி குழுமத்தில் தான் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இவர் வந்து அதானி குழுமத்தின் மீது ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டை வைக்கிறது. அதானிக்கும் இவருக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது. அதானியை பலமுறை ரகசியமாக சந்திச்சிருக்கிற ஒரு செபி வந்து ஒரு யுனானிமஸ் பாடி. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு அறிக்கையை வெளியிட்டாங்க. இதுதான் முக்கியம். இப்போ மோடி கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அதானிக்காக இந்தியா இருக்கா? இல்லையே. மோடி கவர்மெண்ட்டுடைய ரவிசங்கர் பிரசாத் சொல்கிறாரு, இது இந்தியாவினுடைய இறையாண்மையை உடைக்கிறதுக்கு சதி, இந்திய பொருளாதார கட்டமைப்பை, இந்திய ஷேர் மார்க்கெட்டை உடைக்கிறதுக்கு சதி. மோடி மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல, இந்தியாவின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டுன்னு ஒன்று வந்துட்டு அப்போ அதை விசாரிக்கணுமா இல்லையா? என் மேலே வருது, என் பிள்ளை மேலே வருது அப்படின்னா நான் அதில் நீதிபதியாக இருக்கவும் முடியாது. ஆக என் மீதே குற்றச்சாட்டுக்கு நான் எப்படி விசாரிக்க முடியும்? மாதபி புரூச்சி தன் பங்கை அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஐசிஐசிஐடைய சிஇஓவாக இருந்து சிங்கப்பூரில் அகோரா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்லேருந்து செபியினுடைய உறுப்பினர் எப்படி தலைவரானார்? அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருக்கார். அதானியை பலமுறை சந்திச்சிருக்கார். இதுதான் பிரச்சனை. இதுதான் ஹிண்டன்பர்க் சொல்லுது. அப்போ அவரை விசாரிக்கணுமா இல்லையா? ஹிண்டன்பர்க் ஃப்ராடு கம்பெனியா, நல்ல கம்பெனியா, இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது, தேச துரோகங்கள், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற போது இந்தியாவினுடைய மோடி அரசு அதை விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்க மறுக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணி கட்சியில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இதை விசாரிங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டிப்பாக இடம்பெறணும், நம்முடைய ஆளுங்கட்சி மோடி அரசில் உள்ளவங்க இடம்பெறணும். இந்த குற்றச்சாட்டை ஃபைசல் பண்ணி பரிசீலனை பண்ணி அதில் அதானிக்கும் இந்த மாதபி பூச்சிக்கும் என்ன தொடர்பு, ஹிண்டன்பர்க் சொன்ன அறிக்கை ஃப்ராட் ஸ்கேம்னு அதானி மேலே சொன்னது உண்மையா பொய்யா, அதை தேசத்துக்கு கொடுக்கணும், டிஸ்க்ளோஸ்டு. அதை சொல்லாமல் ரவிசங்கர் பிரசாத் மோடிக்கு எதிராக பேசுகிறவன்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான், ஹிண்டன்பர்க் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கிறாங்க, ஆளாப்புலன்னு கத்துறாங்க. இது என்ன நியாயம்?
அவங்க ஆதாரமாக சொன்ன குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகளை செபியால் மறுக்க முடியவில்லை, அதானி குழுமத்தால் மறுக்க முடியவில்லை. ஹிண்டன்பர்க் வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டர்சன் தான் அவர். ஹிண்டன்பர்க்குடைய வந்து ஒரு நியாயமான கம்பெனிங்கிறத தாண்டி அவங்க லாபத்துக்காக பணம் முதலீடு ஆட்டுறாங்க, ஒரு ஷார்ட் செல்லர் தான். அப்போ அந்த அவங்க சொன்னாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையா? உண்மை இருக்குது, உண்மையை ஏற்றுக்கிறாங்க. உண்மையை ஏற்றுக்கொண்டால் அந்த குற்றச்சாட்டை டிஸ்க்ளோஸ்டு பண்ணணுமா இல்லையா? அதுக்கு பதிலாக இந்திய இறையாண்மைக்கு எதிரப்பட்ட சவால், இந்திய பங்கு மார்க்கெட்டை உடைப்பதற்கு அவங்க சதி செய்கிறாங்க, இந்தியாவை எதிர்க்கிறாங்க, மோடி எதிர்த்தால் இந்தியாவை எதிர்ப்பதற்கு விஷயம் என்று ரவிசங்கர் பிரசாத் போன்ற மூத்த தலைவர்கள் பேசுவது இவர்களுக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பையும், செபியின் மீது மாதவி பூச் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் ஃப்ராட் ஸ்கேமில் இவர்கள் அனைவரும் இணைந்து செய்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாயிற்று. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால தானே விசாரிக்க மறுக்கிறாங்க. உன் மடியில் பணம் இருக்குன்னு சொன்னால் நீ அவுத்து காட்டிட்டு போயிரு. என்ன பாரு, மடியில் ஒன்றுமே இல்லை, கடமே இல்லை, கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன்னு அதை விசாரிக்க மாட்டேங்கிறான். அதற்கு முன்பு நீ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, ஏராளமான கொஸ்டின் 2023 சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அப்படி என்றால் இந்த பெண்ணுக்கு, மாதவி பூச்சிக்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரும் இல்லை, சென்ட்ரல் யூனிட்டில் ஒர்க் பண்ணவும் இல்லை. இந்த அம்மாவை கொண்டு எங்கே போட்டிங்க? ஏற்கனவே லட்சுமி ராமகிருஷ்ணனா ஒரு லேடியை கொண்டு வந்து போட்டு இப்போ 1 லட்சம் கோடி ஃப்ராடு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லேடி. அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு தெரில. அப்போது எதிர்க்கட்சிகள் அதானிக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு சொன்னது உண்மைன்னு இப்போ உறுதியாயிட்டா? உண்மைதான். ஏன் அதானியை காப்பாற்றன்னு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இதுதான் இன்றைக்கி நடக்குது. எதிர்க்கட்சிகள் நாங்கள் விட போகிறதில்ல அப்படின்ட்டு கேசி வேணுகோபால், திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நேற்று மஹுவா மொய்த்ரா பல்வேறு கேள்விகளை நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவில் படித்த அந்த சகோதரி எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு பதில் எதுவுமே கொடுக்கல. தேச துரோகம், அந்த துரோகம்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது. இது பெரிய தவறான நடைமுறை. இது ரொம்ப காலத்துக்கு ஓடாது. இந்தியாவில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா செபியோடு நிற்காது. இந்தியாவுடைய எல்ஐசி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பிஎஃப், நேஷனலைஸ்டு வங்கியுடைய டெபாசிட் எல்லாமே பேஸ்ட் ஆன் செபி. அதாவது இந்த பங்கு மார்க்கெட்டை பின்பற்றி இருக்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏராளமான பில்லியன்ஸ் டாலர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. 35 லட்சம் கோடி ரூபாயை கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்ஐசி போன்ற கம்பெனிகள் சாதாரண சுப்பன் குப்பனுடைய 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் பிரீமியம் கட்டிய பணம் தான் அந்த 35 லட்சம் கோடி. அதானி என்பது ஒரு சீட்டுக்கட்டு தொழில். அவர்கிட்ட கிடையாது. ஆனால் கடன்கள் அவ்வளோ மலை போல குவிஞ்சிருக்கிறது. அந்த கடன்களை கொண்டு வந்து ஒரு சீட்டுக்கட்ட உருவுனா கம்பெனி காலி, திவால். அதைத்தான் கேட்குறாங்க. ஏன்பா இன்றைக்கி எல்ஐசி அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, பிஎஃப் நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நேஷனலைஸ்ட் வங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனி, 217 பில்லியன் யூஎஸ் டாலரை கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி மேலே 2வது முறையாக ஹிண்டன்பர்க் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அந்த குற்றச்சாட்டில் உள்ள உண்மையை விசாரிக்கலாமா இல்லையா? இதுதான் நியாயம். ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் போடு. இல்லாத ஒன்றை அவங்க சொல்ல போகிறதில்லை, சொல்லவும் முடியாது. அதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், நடுநிலையானவர்கள் எல்லாம் இருந்து விசாரிப்பார்கள். அந்த குழு உண்மையை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, கரெக்டாக, எக்ஸாக்டாக. அது ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வெளியிடப்படும் போது அக்செப்ட் பண்ணுவாங்க. அதையே நடத்த மோடி அரசு. இதில் என்ன இவங்கள்ட்ட நியாயம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ தேசம் என்ன வருது? உடனே என்ன செய்கிறாங்க? வக்ஃப் போர்டு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? கன்வார் யாத்திரா பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. மதவாதத்தை தூண்டுறது. இதுதான் அவங்களுடைய சரியான இலக்கு அல்ல. ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான போக்கு. இன்றைக்கி அதானியினுடைய மீது சொல்லப்பட்ட இவைகள் பெரும் கொண்ட ஊழல்களாக எலக்ட்ரோல். இந்த மோடி கவர்மெண்ட் மேலே எந்த வழக்குகளும் அவங்கள்ட்ட நியாயமாக நடந்ததில்லை. நாம் சொல்கிற ஒரு பத்திரிகையாளராக, இன்றைக்கு அதானி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அன்றைக்கு ரஃபேலுடைய குற்றச்சாட்டுகள், அதற்கு முன்பு எலக்ட்ரல் பாண்டு 12,000 கோடி 6,000 7,000 கோடி வந்திருக்க, இது எப்படி வந்துச்சு, அந்த குற்றச்சாட்டுகள், அதை வெளியிட மறுத்து அவர்கள் அதில் நடந்த தடுக்கிட்டுத்தனமான குற்றச்சாட்டுகள், அப்புறமா மல்யுத்த வீராங்கனை இந்த ஒரு பெண்ணு இப்போ போராடினால இவர்கள் அனைத்தும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட போது பாஜகவினுடைய எம்பியை பதவியை விட்டே நீக்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய மகனுக்கு டிக்கெட்டு கொடுத்தது.
எல்லாமே வரம்பு மீறிய ஒரு சம்பவத்தை தான் மோடி அரசு செய்து. இது இந்தியாவினுடைய சாமானியர்களின் குரல். ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நாம் பேசவும் முடியாது. இப்போ நான் உட்காந்து ஒன்று டிஸ்க்ளோஸ் பண்ணேன்னா பார்க்குற நீங்கள் அதில் உள்ள உண்மையை புரிங்கணும். இதுதான் உண்மை. ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னோம், என்ன இருக்கோ அது தொடரணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் க்ரைஸ், இருப்பு நிலவரம் இப்படியாக இருக்கும்போது நியாயம் தானே. 2 பஞ்சாயத்துக்காரங்க வர்றாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவன்ட்ட நீதி கேட்குறாங்க. இந்த 2 பேரில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக 3வது நபர் சொல்கிறான். அவன் அமெரிக்காவில் உள்ள கம்பெனி, அவன் இந்தியாவுக்கு எதிராக சதி செய்கிறான், இறையாண்மையை உடைக்க பார்க்குறான் அப்படின்ட்டு நீ சொன்னால் நியாயமா? சரி, போகிற போக்கில் உள்ள ஒரு பெட்டி கடை அல்ல அது. அப்படி இருந்தால் அதானுடைய பங்கு ஏன் வீழ்ச்சி அடையணும்? 3 லட்சம் கோடி. ஹிண்டன்பர்க்கு ஒன்றுமே இல்லாத கம்பெனி, போகிற போக்கில் மஞ்சள் பத்திரிக்கை எழுதுகிறவன் அல்ல. அவள் ஏற்கனவே நிக்கோலக்ஸ்னு ஒரு கம்பெனியில் 35 பில்லியன் US டாலர் இருந்தது. அது கடைசியில் இதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறான். அமெரிக்காவில் ஏராளமான கம்பெனிகள் மீதும் சொல்லியிருக்கு, யூரோப்பிய யூனியன்லேயும் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு அதில் ஏர்னிங் தான் வருமானம். ஆனால் சொன்னது அனைத்து உறுதியாக இருக்கின்ற போது இந்தியா மட்டும் அதானி மீது சொன்னதை நாங்கள் விசாரிக்க மாட்டோம், தேச துரோகிகள், த கான்ஸ்பிரசி தியரி அவங்கள்ட்ட இருக்குது, இந்தியாவுடைய கான்ஸ்பிரசியை உடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லி ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்கிறது நியாயமா அப்படிங்கிறது தான் பாருங்கள். இந்த அரசு எதிலும் நியாயமாக நடக்கவில்லை. டாக்டர் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார். நம்ம எல்லைக்கு மீறி அருணாச்சல பிரதேசத்தில் இன்ஃபில்ட்ரேஷன், பெனிட்ரேஷன், இன்கர்ஷன், அவுட் ஆஃப் பார்டர், வெளியிருந்து சைனாக்காரன் வீட்டை கட்டி பால் காய்ச்சிட்டான், இதை கேளுங்கப்பா, 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் போயிட்டுங்கிறான். இது குறித்து பிஜேபி வாயே திறக்க மறுக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட என்ன நியாயம் இருக்கிறது? எந்த நியாயமும் இல்லை. ஆனால் நம்முடைய அரசு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அதானி மீது குஜராத்தினுடைய இந்த வர்த்தகர்களினோடு இந்திய மோடி அரசு நெருக்கமாக இருப்பதில் பல சந்தேகங்கள் எழுவது ஹிண்டன்பர்க்கினுடைய இந்த 2வது அறிக்கையின் மூலம் உறுதியாகுங்கிறது தான் நான் இதை படித்த மாதிரி சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதுக்கு மேலே பேச முடியாது. ஒரு சாமானிய மக்களும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன, இந்த அறிக்கையில் அதானி குடும்பத்தின் மீது அமெரிக்காவில் இந்த நிறுவன் நேதன் ஆண்டர்சன் வைத்த குற்றச்சாட்டு என்ன என்பதெல்லாம் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அடுத்தடுத்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.